ஹலோ கைஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம கோல்டு மார்க்கெட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் 8ஆம் தேதி, அதாவது கரெக்டாக இன்றைக்கி வீடியோ வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி அக்டோபர் 8ஆம் தேதி கோல்டு விலை ஏறுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 268 பேர் தான் பார்த்துருக்குறாங்க. அதை 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டது. ஸோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, ஒருத்தர் பார்த்தாலும் நான் வீடியோ போடுவேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் அக்டோபர் 8ஆம் தேதி ஒரு அனலைசிஸ் கொடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து நான் போட்ட கோடு கூட பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த சார்ட்டில். ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா பறந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். கோல்டு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக இறங்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னேன், இந்த இடத்துல கோல்டு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா கோல்டு மார்க்கெட் பறந்துடும். காரணம் என்னன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா வார் நடக்கும்போதே நான் சொன்னேன், சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வாங்கி கூச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு 2 ரீசன். யூஎஸ் உடைய கண்ட்ரியுடைய ஒரு டாமினேஷன் வந்து உலகத்தில் இருக்குது, யூஎஸ் டாலரோடது. அதுலேருந்து எல்லாருமே வெளியே வரணும்னு யோசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா, யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது வந்து கோல்டு பேக்கிங் கரன்சி. அதுக்கப்புறமா அது பவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. இப்போ கோல்டு பேக்கிங் கிடையாது. ஆனால் மற்ற கண்ட்ரியுடைய மற்ற கண்ட்ரியுடைய பணமெல்லாம் பவர்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சாலிடான அசட் வந்து அதுக்கு பேக்கடாக வைக்கணும். அதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றி எல்லாமே பார்க்க போகிறதில்ல. முதல் யூஎஸ் வந்து கோல்டை வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் யூஎஸ் டாலர் வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குற ஒவ்வொரு யூஎஸ் டாலர் நோட்டுக்கு பின்னாடியும் அதுக்கு ஈக்குவலான கோல்டு இருக்குது. நாளைக்கு வந்து இந்த கரன்சி யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு இந்த கரன்சி வேண்டாம் அப்படின்னா அந்த யூஎஸ் டாலரை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு அதுக்குண்டான கோல்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் யூஎஸ் டாலரை முதல் பவர்ஃபுல்லாக மாற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த யூஎஸ் டாலரை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணது, ஆயில் ட்ரேடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் யூஎஸ் டாலர் பவர்ஃபுல்லாக மாறிச்சு. இப்போது எல்லா கண்ட்ரியும் ஜியோ பொலிட்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணுறவன். ஆனால் அரசியலை பற்றி நிறையா பேச வேண்டியது வருங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. எக்கனாமிக்கலாக மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்த நிறைய வார் சிச்சுவேஷன், நிறைய கண்ட்ரிஸ் என்னென்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அவங்க கண்ட்ரிக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பொதுவாக நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அதனால தான் சொன்னேன், எல்லாருமே யூஎஸ் டாலர் வந்து விடுபடணும், அவங்க டாமினேஷன் வந்து வெளியே வரணும்னு பார்க்குறாங்க எல்லா கண்ட்ரியுமே. அப்படி பார்க்கும்போது எல்லாருக்குமே கோல்டு வேணும். 2வது, உக்ரைன் ரஷ்யா வார் ஆரம்பிச்சதுலேருந்து கோல்டு விலை வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சது, அதை வந்து குறைஞ்சது அப்படிங்கிறத நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கிடையாது. நான் அக்டோபர் 8ஆம் தேதி நான் இந்த இதை கொடுத்துருந்தேன், இந்த சார்ட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன். இது பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், இந்த சார்ட்டை இந்த இடத்துல பிரேக் பண்ணுச்சுன்னா கன்சிடர் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ நான் சொல்லும்போது இங்கே இருக்குது மார்க்கெட்டு, அக்டோபர் 8ஆம் தேதி இங்கே இருக்குது. ஸோ பிரேக் பண்ணுச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம்னு சொன்னேன். அதே மாதிரி இப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எங்கே போய் நிற்கிதுன்னு கோல்டு. 2 வாரம் தான் ஆச்சு. 2 வாரத்தில் நவம்பர் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் பார்த்தோம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்னா என்னென்னா பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா, இங்கிருந்து கிட்டத்தட்ட 6.8% மூவ் ஆயிருக்கு கோல்டு மார்க்கெட். கோல்டுங்கிறது வந்து இயர்லி வந்து ஒரு 2% 3% தான் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஏன்னா அது இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. ஆல் வார்ஸ் ஆர் இன்ஃப்ளேஷனரி வார்ஸ். அதாவது வந்து எந்த ஒரு போர் நடந்தாலுமே அவங்களுடைய பணத்தை சேஃபாக வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கோல்டு. ஏன்னா கடைசியில் ஒரு நாடு எங்கே போகும் எப்படி ஆகும்னே தெரியாது, அவங்களோட கரன்சியெல்லாம் தரமட்டத்துக்கு போயிடும். அதனால் அந்த கரன்சியை நோட் அப்படிங்கிறது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் வார் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து பணம் அப்படிங்கிறது மதிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கோல்டை மட்டும்தான் பணமாக மதிப்பாங்க. இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஹியூமன் சிவிலைசேஷனில் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து ஒரு நாட்டை இன்னொரு நாட்டில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட, அந்த ஒரு கரன்சி கொடுத்தீங்கன்னா கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கோல்டை கொடுத்தீங்கன்னா எல்லா நாட்டிலையுமே அக்செப்டட். ஏன்னா கோல்டை வந்து கரன்சியாக எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. அதனால் வந்து என்னென்னா கோல்டை வந்து இன்ஃப்ளேஷனுக்கு எகெயின்ஸ்டாக ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. பணத்தோட மதிப்பு குறையும் போது பணத்தை வந்து கோல்டாக மாற்றி வச்சுக்குவாங்க. ஆனால் அதே சமயத்தில் வார் நடந்தது அப்படின்னாலும் கோல்டுடைய விலை ரொம்ப ஜாஸ்தியாக போகும். இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியில் கோல்டு வந்து இதனால தான் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால தான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். நான் வந்து இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி இல்லை, கிட்டத்தட்ட உக்ரைன் ரஷ்யா வார் நடந்தப்பவே சென்ட்ரல் பேங்க் வந்து கோல்டை வாங்கி குவிச்சாங்க. சென்ட்ரல் பேங்க்குடைய கோல்டு வந்து அந்த அளவுக்கு வாங்கின குவான்டிட்டி வாங்கினது வந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. ஸோ கோல்டு அந்த அளவுக்கு சென்ட்ரல் பேங்க் வாங்கி குவிச்சப்பவே வந்து தெரிஞ்சிருச்சு கோல்டோட விலை ஏறப்போதும். ஸோ அந்த டைம்லேயே வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஃபிசிக்கல் கோல்டாக, ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கும் யூஸ் ஆகும்,
அதனால் வந்து என்னென்னா ஃபிசிக்கல் கோல்டாகவே நான் வாங்கிட்டேன். நான் வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணல, கோல்டு எஸ்விஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல, சாவரின் கோல்டு பண்ட் சொல்லுவாங்க, அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நான் கோல்டு வந்து ட்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே மற்றதெல்லாம் ட்ரேட் பண்ணுறோம், அப்புறம் திரும்ப கோல்டை போய் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கலாகவே கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் கோல்டாகவே வாங்கிட்டேன். ஓகேங்களா? அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா ஏறிருக்கு. அதனால் வந்து என்னென்னா, நான் அந்த டைமில் சொல்லும்போது நீங்கள் அந்த மாதிரியான லேர்னிங்ஸை நீங்கள் பார்த்து, இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு லேர்னிங். ஏன்னா வரலாறுல என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ரியல் டைமில் பார்த்துட்ருக்கோம் இப்போ. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாருங்க. அதனால தான் சொல்கிறது, லேர்னிங்கை வந்து நம்ம லேர்ன் பண்ண ஃப்யூச்சரில் நம்ம வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். நம்ம வந்து கரெக்டாக மணி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் வந்து எந்த வீடியோ போட்டாலும் முடிஞ்ச அளவுக்கு அதில் லேர்னிங் இருக்குது, உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா பாருங்கள். ஸோ இப்போ கோல்டு வந்து இப்போது இன்னும் ஏறும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். ஓகேங்களா? என்னுடைய அனலைசஸ். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் வந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் தான் வந்து பொறுப்பு. அதனால் வந்து நம்ம செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லாதனால நம்ம இந்த கால்ஸு டிப்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்குறதில்ல. ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸாக தான் இந்த வீடியோ எல்லாம் போடுறோம். இப்போ வந்து என்னென்னா, எகெயின் வந்து மிடில் ஈஸ்டில் எகெயின் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து இன்னொரு இஸ்ரேலி வார் ஆக மாறுமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஏன்னா இஸ்ரேலி வார் அப்படிங்கிறது வந்து முன்னாடியே நடந்தது, நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே நடந்தது. அதுலேருந்து தான் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாட்டையே வந்து பிரித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த எகெயின் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் இப்போ நடந்துட்டு இருக்கிறதுனால இது இன்னும் எஸ்கலேட் ஆகுமோ அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா லெபனான் வந்து திரும்பவும் வந்து லெபனான் அந்த சைட்லேருந்து ஹெஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் வந்து யாரோடைய பேக்கிங்கில் இயங்குது அப்படின்னா ஈரான். ஸோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது, அதே மாதிரி பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. இப்போ பாலஸ்தீனை வந்து ஆக்குபை பண்ணி தான் இஸ்ரேலே பில்டு பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வரலாறு. அதை பற்றி நம்ம அரசியலை பற்றி பேசுறதில்ல, அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லை இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறாங்க. நான் யாருக்கு சப்போர்ட்டு யாருக்கு அப்போஸ் எல்லாம் கிடையாது. என்ன நடக்குதோ அதை சொல்கிறதா என் வேலை. ஹிஸ்டாரிக்கலில் ஒரு பல ஆயிரம் வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரே வரியில் ஒரு யூடியூப் வீடியோவில் நீ தான் கரெக்டு நான் தான் கரெக்டுங்களாம் சொல்லிட்டு போயிட முடியாது. அதனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் பேச முடியும். அதனால் வந்து நான் யாருக்கும் சப்போர்ட்டாக அப்போஸ் எல்லாம் கிடையாது. என்ன நடக்குது, அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கும் திரும்ப எகெயின் வந்து இப்போது நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஈரானுக்கு எஸ்கலேட் ஆகும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஈரான் வந்து கண்ட்ரி. இப்போ நடந்துட்டு இருக்கிற போர் வந்து ஒரு பாலஸ்தீனில் ஒரு ஹமாஸுங்கிற அந்த மிலிட்டன்ட் குரூப்புக்கும் இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கும் நடக்குது. இப்போது அதுவே வந்து நாட்டுக்கு நடந்துச்சுன்னா இது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறும். ஈரானுங்கிற நாடுங்கிறது அதுவும் பெரிய நாடு. அது வந்து மிலிட்ரி பவர் இருக்கிற ஒரு நாடு. இஸ்ரேல் மாதிரி. இஸ்ரேல் வந்து ஹையஸ்ட்டு இருந்தாலும் ஈரானுங்கிறது ஈக்குவல் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஒரு செப்பரேட் கண்ட்ரி. அப்படிங்கும்போது அது பெரிய எஸ்கலேட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால எகெயின் வந்து கோல்டோடைய மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது வந்து திரும்பவும் எகெயின் வந்து கோல்டை வந்து பெரிய லெவலில் கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கோல்டை கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய ஓன் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க கோல்டை. ஸோ அதான் சொல்கிறேன். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டப்போ இங்கே பாருங்க 6% போயிடுச்சு. இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் போட்டிருந்தோன்னா கிட்டத்தட்ட 60%, 600% பக்கமாக நமக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா இது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுங்கிறதுனால. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் வந்து எப்படின்னா அடுத்த மாதம் கோல்டு வந்து ப்ரைஸு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதமே இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கு லாக் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு தான் ஃபியூச்சர் மார்க்கெட். ஃபியூச்சர்ஸுங்கிறது பேரே என்னென்னா, இப்போ நகை தயாரிக்கிறவங்களா இருக்கட்டும், நகையை வந்து கோல்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை கோல்டை வந்து ட்ரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னென்னா அடுத்த மாதம் கோல்டு எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கே ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் லாக் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட். இப்போது நவம்பருடைய நவம்பர் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அக்டோபருங்கிறது இந்த மாதம். அடுத்த மாதம் நவம்பருடைய எண்டில் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு தெரியாது. அதனால் இன்றைக்கே இந்த ப்ரைஸுக்கு நான் இத்தனை கிலோ கோல்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க, அந்த ப்ரைஸை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அடுத்து அக்டோபர் மாதமோ இல்லை நவம்பர் மாதம் அதுக்கு மேலே போனாலும் இவங்க அதே ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். அதுதான் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோடைய லாஜிக். ஸோ அதனால தான் வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோடைய இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து அடுத்து
மேலே போயிருங்கிற பயத்தினால தான் நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இப்போவே மேலே போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். கோல்டுடைய ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் என்ன இருக்கோ அதே வந்து நம்ம லோக்கல் ப்ரைஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். பாருங்க 6000 சம்திங் போகுது. கோல்டு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக அதோடைய ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜியை வச்சு அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் ரொம்ப கம்மியான சம்பளம் வாங்குறவராக இருந்தாலோ இல்லை சிம்பிளாக இருந்தாலும் சின்ன சின்ன கோல்டு காயினாக வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். சும்மா மாதத்துக்கு ஒரு காயின் வாங்குங்க. அது ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயத்தில் அது சேவிங்ஸாகவும் உங்களுக்கு வந்து மாறும். நல்ல காயினாக பார்த்து நல்ல ஒரு ப்ராப்பரான இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து சின்ன சின்ன கோல்டு காயின் இருக்குல்லையே, கம்மியான கோல்டு காயினை சின்ன சின்னதாக வாங்கி கூட நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வாங்கணும்னு விருப்பம் இருந்தால். அப்படி இல்லைன்னா எஸ்பிஜி கோல்டு பாண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க.